ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கடலைப்பருப்பு இருந்தால் போதுங்க, ஒரு சூப்பரான கிறிஸ்பியான நார்த் இந்தியன் ஸ்பெஷல் கச்சோரி நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்பெஷல் சென்னா தால் கச்சோரி. கடலைப்பருப்பு வச்சு பண்ணுற இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. கச்சோரி கிறிஸ்பியாக வர்றதுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கடலைப்பருப்பு கச்சோரி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு 2 கப் எடுத்துருக்குறேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். இதுக்கு ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் மைதா 3 கப் எடுத்திருக்கேன். இது கூட சீரோட்டி ரவை, இந்த பொடிசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரவை ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக ஓமம் 2 டீஸ்பூன். இதை இப்படி உள்ளங்கையில் சேர்த்து நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அது நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். கச்சோரி கிறிஸ்பியாக வர்றதுக்கு 2 முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம சீரோட்டி ரவை சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக இந்த சூடான எண்ணெய் சேர்க்குறது, இது 2ம் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவு நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்ததாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த உள்ளங்கையை வச்சு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மாவு மேலே லைட்டாக அந்த மாதிரி தடவி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கச்சோரிக்கு உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணுங்க. ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பதம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் இதை 2-3 பேட்சாக போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு எல்லாமே அரைச்சாச்சு. அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக இதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி 5 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கோர்ஸாக இருக்கணும், ரொம்ப பவுடராக அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அதில் சேர்த்துட்டு இதை 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து பண்ணும்போது கச்சோரி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்குறோம். இப்போது நல்லா கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காயப்பொடி 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சுக்கு பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பு கம்மியான தீயிலே வச்சு மசாலாவெலாம் கலந்து கொடுங்க. மசாலா கருகிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க.
இதோட ஈரப்பதம் நல்லா போகணும். அது வரைக்கும் இது வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஈரப்பதம் போய் நல்ல ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அது வரைக்கும் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் அடுப்பை எப்பவுமே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு கச்சோரி ரெசிபி அப்லோடு பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஸ்டஃபிங் வச்சு பண்ண கச்சோரி, மூங் தால் கச்சோரி, அதை கஸ்தா கச்சோரின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டஃபிங் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதோட ஈரப்பதம் போய் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மைதா விரவி வச்சுருந்தோம் மேல் மாவுக்கு. இப்போ அதை எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப நேரம் பிசைனேன்ட்டு இல்லை, ஜஸ்ட் ஒரு தடவை மட்டும் லைட்டாக ஒரு நிமிஷம் லைட்டாக பிசைஞ்சு கொடுத்தா மட்டும் போதும். இப்போ இதில் இருந்து கொஞ்சம் தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவு வந்து மூடியே வைங்க, மாவு வந்து காஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த மாவில் இருந்து நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கச்சோரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் குட்டி குட்டி சைஸாகவும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக தான் போட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் மாவு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ண மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு உருட்டி வைக்கிற மாதிரி உருட்டி வச்சிடலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம பூரிக்கு தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதிலேருந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உருண்டை பிடிக்க வந்தால் பிடிச்சி வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம அப்படியே இந்த மாவுள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சீல் பண்ணாதான் நம்ம பொரிக்கும் போது ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணும் போது மீதி இருக்கிற அந்த எக்ஸஸ் மாவெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது மேலே லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மாவெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்ச் மாவு உருட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக அது எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்படி ஒரு சின்ன துண்டு மாவு போட்டிங்கன்னா லைட்டாக பொரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்தளவு சூடு இருந்தால் போதும். சூடாக தான் இருக்கணும். சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கச்சோரி எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சோரி போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு பொரிச்சோன்னா வெளியில் நல்லா சீக்கிரமாக வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள மாவு வேகாது. அதே மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இது கிடைக்காது. அதனால் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நல்ல உங்களுக்கு கிறிஸ்பியாக அந்த கச்சோரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். போட்ட உடனே பார்த்திங்கன்னா அது தன்னாலேயே இப்படி மேலே எலும்பி வருங்க. வந்ததுக்கப்புறம் 2 பக்கமுமே அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கச்சோரி பொரிச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் சென்னாதால் கச்சோரி கடலைப்பருப்பு கச்சோரி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சூப்பராக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இப்போ ஒன்று உடச்சி காமிக்கிறா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கச்சோரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை வந்து அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க. இது கூட ஒரு முக்கியமான ஒரு 2 பொருள் சேர்த்து தான் சாப்பிடணும். இது வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த பானிபூரி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சைஸில் தான் நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஹோல் போட்டுட்டு இது உள்ள நல்லா ஸ்பைசியான க்ரீன் சட்னியும் அடுத்ததாக இனிப்பு புளி சட்னியும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அடடா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சட்னி ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள், அப்லோடு பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.